வணக்கம் நண்பரே. உங்களுக்கு எப்பவாச்சும் எந்த ஒரு காரணமும் இல்லாம திடீர்னு நெஞ்சு படபடன்னு அடிச்சுக்கிட்டு என்னன்னே சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு பயம் வந்திருக்கா? அந்த நேரத்துல கை கால்லாம் நடுங்கி உடம்பெல்லாம் வேர்த்து கொட்டுற மாதிரி ஒரு ஃபீலிங். அப்படி நீங்க உணர்ந்திருந்தா நீங்க மட்டும் தனியா இல்லைன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு நிலைமையில மனசுக்குள்ள ஐயோ நமக்கு ஹார்ட் அட்டாக் ஏதாவது வந்துருமோ இல்லனா நமக்கு பைத்தியம் பிடிச்சிடுமோ அப்படின்னு ஒரு பயங்கரமான எண்ணம் ஓடும் இல்லையா? ஆனா கவலைப்படாதீங்க, இதுக்கு ஒரு தீர்வு இருக்கு. இதுக்கு பேரு தான் பதட்டம், அதாவது ஆங்ஸைட்டின்னு சொல்லுவாங்க. இது ஒன்றும் ரொம்ப விசித்திரமான நோயெல்லாம் கிடையாது. உலகம் முழுக்க கோடிக்கணக்கான மக்களுக்கு இந்த ஒரு பிரச்சனை இருக்கு. இதை எப்படி சரி பண்றதுன்னு இந்த துறையில ஒரு முன்னோடியா இருக்கிற டாக்டர் கிளாரா விக்ஸ் எழுதின ஒரு அற்புதமான புத்தகத்தோட உதவியோட இன்னைக்கு நாம பார்க்க போறோம். சரி, முதல்ல இந்த பயங்கரமான உணர்வுகள்லாம் ஏன் வருதுன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். நம்ம உடம்புக்குள்ள அப்போ உண்மையில என்னதான் நடக்குது? இது எல்லாத்துக்கும் முக்கியமான மூல காரணம் நம்ம உடம்புல சுரக்கிற அட்ரினாலின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் தான். பாருங்களேன், நமக்கு சின்னதா ஒரு பயம் வந்தா கூட போதும், நம்மளோட நரம்பு மண்டலம் அதாவது நர்வஸ் சிஸ்டம் உடனே உஷாராகிடும். அப்படி உஷாரான அந்த நரம்பு மண்டலம் உடம்பு முழுக்க அட்ரினலினை வேகமா பாய்ச்ச ஆரம்பிக்கும். இந்த அட்ரினாலின் தான் நம்ம இதயத்தை வேகமா துடிக்க வைக்குது, கைகளை வேர்க்க வைக்குது, தலை சுற்றல் மாதிரி உணர்வுகளையும் உருவாக்குது. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இயல்பான உடல் எதிர்வினைகள் தான். இப்போதான் ஒரு முக்கியமான விஷயம் நடக்குது. இந்த உடல் அறிகுறிகளை பார்த்து நாம இன்னும் அதிகமா பயப்பட ஆரம்பிக்கிறோம். நாம எவ்வளவு அதிகமா பயப்படுறோமோ அவ்வளோ அதிகமா அட்ரினலின் சுரக்கும். இது ஒரு தீய வட்டம் மாதிரி பயமே பயத்தை உருவாக்குற ஒரு முடிவே இல்லாத வட்டமா மாறிடுது. சரி, இந்த பயத்தின் வட்டத்தை உடைக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கா? நிச்சயமா இருக்கு. அதுக்கு தான் டாக்டர் கிளாரா விக்ஸ் நமக்கு 4 தங்க விதிகளை சொல்லிக் கொடுத்திருக்காங்க. அந்த பயங்கரமான வட்டத்தை உடைக்கிறதுக்கு ஆசிரியர் சொல்ற அந்த 4 வழிகள் என்னன்னு இப்போ நாம பார்க்கலாம். இதோ அந்த 4 படிகள். 1. எதிர்கொள்வது. 2. ஏற்றுக்கொள்வது. 3. மிதப்பது. மற்றும் 4. நேரத்தை கொடுப்பது. இத ஒவ்வொன்னையும் இப்ப கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாம் வாங்க. முதல் விதி எதிர்கொள்வது, அதாவது ஃபேஸிங். அந்த பயம் வரும்போது ஐயோ பயமா இருக்கேன்னு சொல்லி அதிலிருந்து தப்பிச்சு ஓடவே நினைக்காதீங்க. நீங்க ஓட ஓட தான் அந்த பயம் உங்களை விடாம துரத்தும். அதுக்கு பதிலா மனசுக்குள்ளேயே சரி வா என்னதானு பாத்துக்கலாம் அப்படின்னு தைரியமா நின்னு பாருங்க. இதுதான் இதிலேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான விதி, ஏற்றுக்கொள்வது, அதாவது அக்செப்டிங். உங்களுக்கு நெஞ்சு படபடக்குதா? பரவாயில்ல, படபடக்கட்டும். தலை சுத்துதான், சுத்தட்டும். அந்த உணர்வுகளோட சண்டை போடாதீங்க. உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க, இது வெறும் அட்ரினலினோட வேலை தான், இதனால எனக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராதுன்னு. அதை முழுசா ஏத்துக்கோங்க. 3வது விதி மிதப்பது, அதாவது ஃப்ளோட்டிங். தண்ணியில ஒரு காஞ்ச இலை எப்படி அலைகளோட சண்டை போடாம அப்படியே மிதந்து போகுமோ அதே மாதிரி அந்த பயம்ங்கிற உணர்வுல நீங்க மிதந்து போகணும். உடம்பை இறுக்கமா வைக்காம ரொம்ப தளர்வா விட்டுடுங்க. ஒரு மேகம் மாதிரி அந்த பயம் உங்களை கடந்து போறத சும்மா வேடிக்கை மட்டும் பாருங்க. கடைசி விதி நேரத்தை கொடுப்பது, அதாவது லெட்டிங் டைம் பாஸ். எனக்கு இதை இப்பவே இந்த நிமிஷமே சரியாகணும்னா அவசரப்படவே கூடாது. இத்தனை நாளா பயத்தால பாதிக்கப்பட்ட நரம்புகள் எல்லாம் பழைய நிலைக்கு திரும்ப கொஞ்சம் நேரம் எடுக்கும். பொறுமையா இருந்தா நிச்சயம் முழுமையா குணமாகிடலாம். இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வரோம். இந்த பதட்டத்தை நாம பார்க்குற விதத்தையே நாம மொத்தமா மாத்த போறோம். இத நல்லா ஆழமா மனசுல பதிய வச்சுக்கோங்க. பதட்டம்ங்கிறது ஒரு நோய் கிடையவே கிடையாது. அது பயம்ங்கிற ஒரு தவறான பழக்கம். ஒரு கெட்ட பழக்கத்தை விடாமுயற்சியோட நம்மால மாத்த முடியும்னா இந்த பயம்ங்கிற பழக்கத்தையும் நம்மால நிச்சயமா மாத்த முடியும். டாக்டர் சொன்ன இந்த 4 தங்க விதிகளையும் நீங்க தொடர்ந்து கடைபிடிச்சீங்கன்னா நீங்க இழந்த தைரியமும் மன அமைதியும் உங்களுக்கு கண்டிப்பா திரும்ப கிடைக்கும். நீங்க பழைய மாதிரி சந்தோஷமான தைரியமான வாழ்க்கையை வாழலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது போல இன்னும் பல அற்புதமான புத்தக சுருக்கங்களுக்கு நம்ம ஜீரோ டு ஹீரோ புக்ஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம், வாசிப்போம், உயர்வோம்.